இன்னைக்கு சில பேர் சோஃபா வந்த உடனே நம்மளை விட்டுட்டு போயிருக்காங்க. இவங்க ஏன் சோஃபா எடுத்துட்டு வந்தாங்கன்னு எனக்கே தெரியாது. உடனே சோஃபா வந்து இறங்கிருச்சு. அதுக்கப்புறம் திருமாவளவன் வந்தார். என்ன நடந்தது நான் சொன்னா நிறைய. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. இந்த தேர்தலில் நான் ஒரே ஒரு விஷயத்தை யார்ட்டையும் கன்சல்ட் பண்ணல. நான் தேர்தலில் போட்டியிட போகிறேன் என்கிற முடிவை. அதுலதான் சில ஜெர்க்கு உருவானது. இல்லைன்னா அப்படியே ஏற்கனவே நின்ற 4 பேருக்கும் 4 இடத்துல கொடுத்துட்டு மிச்ச 4 இடத்த புது ஆளை போட்டு போயிருக்க முடியும். அப்புறம் அதுல ஏன் உறுதியா இல்லை அப்படின்னு கேட்கிறேன். அதுல ஏன் உறுதியா இல்லைன்னா அது என் தனிப்பட்ட முடிவு இல்லை. அது ஒரு கட்சியின் நலன், கூட்டணியின் நலன், வெற்றி, தமிழ்நாடு அரசியல் நலன் எல்லாம் அதில் அடங்கி இருக்கிறது. இப்ப மாற்று கருத்து வருகிற போது எனக்கு அந்த ஆசை இருந்தாலும் அந்த ஆசையை நான் மட்டுப்படுத்திக் கொள்கிறேன் என்பதுதான் இங்கே பார்க்கப்பட வேண்டிய செய்தி. என் விருப்பம் இருந்த அந்த விருப்பத்தை நான் பின்வாங்கிட்டேன். எனக்கு ஆசை, என் ஆசையை நான் கட்டுப்படுத்திக் கொண்டேன். 2006 திட்டக்குடி தொகுதியில் நான் போட்டியிட வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. உடனிருந்தவர் விரும்புகிறார். அதனால் என் ஆசையை நான் கட்டுப்படுத்திக் நான் நிக்கல, பரவாயில்ல நீ நில்லுங்க. அரசியலில் எத்தனை பேருக்கு இந்த உணர்வு வரும் என்பதை ஏன் யாரும் பேசவில்லை? சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெறுவது என்பது அவ்வளவு சாதாரணமான ஒன்று அல்ல. தேர்தலில் சீட்டு கிடைப்பதே கஷ்டம். சீட்டு கிடைத்தாலும் கூட்டணியில் கிடைப்பது கஷ்டம். கூட்டணியில் கிடைத்தாலும் போட்டியிடுவது என்பது பெரிய போராட்டம். போட்டியிட்டாலும் வெற்றி பெறுவது என்பது அவ்வளவு இலகுவானதல்ல. ஆனால் நான் மங்களூர் தொகுதியில் வெற்றி பெற்று 2.25 ஆண்டிலேயே அந்த பதவியை ராஜினாமா செய்துவிட்டு வெளியே வந்தேன். அப்படி என்றால் எனக்கு பதவியில் ஆசை இல்லை என்பதை உறுதிப்படுத்துகிற ஒரு நிகழ்வு தானே இது. 2004 நடந்தது. இன்னைக்கு இல்ல, 22 வருஷத்துக்கு முன்பு, 22 ஆண்டுகளுக்கு முன்பு. ஆனால் இவர் பதவி ஆசை படித்து செய்கிறார். சோஃபா வந்து இறங்கியதும் போட்டி கொடுக்கிறார். பணம் கொடுக்கிறவன் அதுக்கு வேற வழியே தெரியாது அவனுக்கு. அப்படியே கொடுக்கணும்னு நினைக்கிறவன் அது நீ சொல்ற மாதிரி 100 கணக்கான கோடினா எப்படி சோஃபால கொடுத்து அனுப்ப முடியும்? அவங்க அரசியல் செய்யறாங்களாம், நம்மளை டேமேஜ் பண்றாங்களாம், நம்மளை காயப்படுத்துறாங்களாம், நம்முடைய தலைமையை பலவீனப்படுத்துறாங்களாம். என்னை பற்றி எனக்கு தெரியும். என்னை மதிப்பிட வேறு எவருக்கும் அந்த ஆளுமை இல்லை, அந்த வலிமை இல்லை. என்னை பற்றி எனக்கு தெரியும், அது போதும். இவங்க ஏன் சோஃபா எடுத்துட்டு வந்தாங்கன்னு எனக்கே தெரியாது. யாரோ விஜய் வர போறான்னு சொன்ன உடனே உட்காரத்துக்கு இடம் இல்லை. ஏன்னா அந்த இடம் தலைமை அலுவலகத்தை ரெனோவேஷன் பண்ணிட்டு இருக்கிறோம் நம்ம ரொம்ப நாளா. கையில காசு இருந்துச்சுன்னா என்னைக்கே செஞ்சு ஒரு 6 மாசத்துல முடிக்கிற வேலை அல்லது 3 மாசத்துல முடிக்கிற வேலை. வர்றவங்க தான் கொஞ்சம் கொஞ்சம் இந்த வேலையை செஞ்சு கொடுங்க, இதுக்கு கொஞ்சம் டைல்ஸ் வாங்கி கொடுங்க, இது கொஞ்சம் ஷீட் வாங்கி கொடுங்க. இந்த விழுப்புரம் மாவட்ட தம்பிக்கு தான் அந்த ஷீட் வாங்கி கொடுத்தாங்க. தருமபுரி தம்பிங்க அந்த டைல்ஸ் வாங்கி கொடுத்தாங்க. இப்ப புதுசா வந்து சேர்ந்த தோழர்கள் இந்த சோஃபா வாங்கி கொடுத்தாங்க. இப்படிதான் வந்து நாம செய்யறோம். அதனால இது 3 வருஷமா நீடிக்குது. இன்னும் அந்த வேலையை நடக்கல, முடியல. ஒரு தலைமை அலுவலகத்தை செஞ்சு முடிக்க முடியல. உடனே சோஃபா வந்து இறங்கிருச்சு. அதுக்கப்புறம் திருமாவளவன் வந்தார். அது ஒருத்தன் சொல்ற குற்றச்சாட்டு. இன்னொருத்த வந்து இல்ல அவர் வந்து துணை முதலமைச்சருக்கு அங்க பார்கெயின் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அது வந்து முடியாதுன்னு சொன்னதுக்கு பிறகுதான் இங்க வந்திருக்கிறாரு. அப்புறம் வந்து பார்ட்டி ஃபண்ட் கேட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாரு. அது நிறைவேறிச்சு போட்டிருக்கு, அதனால தான் வந்து ஆதரவு தெரிவிச்சாரு. இது ஒருத்தனுடைய குற்றச்சாட்டு. இன்னொரு பக்கம் திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து இவரை முதலமைச்சராக்க போறாங்க, அதனால முதலமைச்சர் ஆகலாங்கிற கனவுல அவர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அது முடியாதுன்ன பிறகுதான் இங்க வந்து ஆதரவு தெரிவிச்சாரு. என்ன நடந்தது நான் சொன்னா நிறைய வெளிப்படையா பேச வேண்டி வரும். அதை தடுத்தவனே திருமாவளவன் தான். இதை எவனும் இதுவரையில் பேசவில்லை. ஒரு ஆள் கூட பேசல. அவருக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அவர் நினைச்சிருந்தா வெயிட் பண்ணி அதை செஞ்சிருக்க முடியும். தமிழ்நாட்டு அரசியல் அப்படியே மாற்றி இருக்க முடியும்.
பெரிய ஜெர்க்க கொடுத்திருக்க முடியும், ஒரு அசைவை கொடுத்திருக்க முடியும். ஆனா அவரே அதை வேண்டான்னு சொல்லிட்டு போய் ஆதரவு கொடுக்கிறார் அப்படின்னு ஒரே ஒரு ஆள் கூட விவாதங்களில் பேசுகிறவர்கள் பேசவில்லை. திமுகவுக்கு துரோகம் இழைத்து விட்டார்கள். யார் துரோகம் இழைத்தது? யார் துரோகம் இழைத்தது? திருமாவளவனா? மனசாட்சி உள்ள ஒவ்வொருவருக்கும் தெரியும் திருமாவளவன் நட்பில் எவ்வளவு தூய்மையாக இருக்கக்கூடியவன் என்பதை. அப்படி நினைத்திருந்தால் தேர்தலுக்கு 2 ஆண்டுகளுக்கு முன்பே என்னை அந்த கூட்டணியில் இருந்து வெளியேற்றுவதற்கு என்னென்ன முயற்சிகள் நடந்தன, அதற்கு நான் உடன்பட்டேனா? என்னென்ன ஆசை வார்த்தைகள் சொல்லப்பட்டன, அதற்கு நான் இணங்கி போனேனா? நானும் சேர்ந்து உருவாக்கிய கூட்டணி மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி, இதை பலவீனப்படுத்த ஒருபோதும் நான் இடம் தர மாட்டேன். இதைத்தான் என்னை அணுகியவரிடத்திலே நான் சொன்னேன். திருமாவளவன் வந்தால் அதிமுக பாஜக பக்கம் திரும்பாது. அதிமுக விசிக கூட்டணியை உறுதிப்படுத்த வேண்டும் என்று எத்தனையோ மீடியேட்டர்ஸ் இடையிலே இருப்பவர்கள் என்று பேசினார்கள். இது அந்த அன்றைக்கு இருந்த அரசுக்கு, ஆட்சியாளர்களுக்கு தெரியும். உடன்பட்டேனா? அதற்கு உடன்படவில்லை. ஏன்? இன்றைய முதலமைச்சர் அனைவருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்கிற நூலை வெளியிடுகிற போது திருமாவளவன் அவர்கள் எங்கிருந்தாலும் அவருடைய உள்ளம் இங்கேதான் இருக்கும் என்று அந்த வெளியீட்டு விழாவிலே பேசினாரே. எமது கூட்டணிக்கு வந்தால் ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு தர தயாராக இருக்கிறோம் என்று சொன்னாரே. ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்று சொன்னதும் அது சிறுத்தைகளின் முழக்கம்தான் என்று உலகமே புரிந்து கொண்டதே. அது திருமாவளவனுக்கான அழைப்புதான் என்று அரசியல் அரங்கில் இருந்த அத்தனை பேரும் புரிந்து கொண்டார்களே. அதை காரணம் காட்டி என்னால் ஓடி போயிருக்க முடியாதா? கை கொடுத்திருக்க முடியாதா? அப்போதே புதிய கூட்டணியை உருவாக்கி இருக்க முடியாதா? திமுக கூட்டணியில் கையொப்பமிடுவதற்கு 1 மாதத்திற்கு முன்பு தாவேகாவின் முன்னணி தலைவர்கள் ஒருவர் என்னை வந்து தனிமையில் சந்தித்து மீண்டும் என் விருப்பத்தை கேட்டறிந்தாரே. அவரிடத்தில் அறுதியிட்டு சொன்னேனே, தோற்றாலும் சரி, பல இழப்புகளை சந்தித்தாலும் சரி, மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி உடைபடுவதற்கு, பலவீனப்படுவதற்கு நான் ஒருபோதும் இடம் தர மாட்டேன் என்று சொன்னேனா இல்லையா? அவரும் உயிரோடு இருக்கிறார். வேண்டுமானால் அவரிடத்தில் கூட விசாரித்துக் கொள்ள முடியும். போனேனா? இல்லையே. எனக்கென்று ஒரு பிரின்சிபிள், எனக்கென்று ஒரு கொள்கை இருக்கிறது, எனக்கென்று ஒரு அரசியல் நேர்மை இருக்கிறது. வெறும் பதவிக்காக, பரிசுக்காக, பொருளுக்காக, புகழுக்காக நிலைப்பாட்டை அடிக்கடி மாற்றிக் கொள்கிறவன் இல்லை என்பதை அவ்வப்போது காலத்தால் நான் உறுதிப்படுத்தி இருக்கிறேன். யார் இதை பற்றி பேசினார்கள்? பார்கெயின் செய்தேன், பேரம் பேசினேன், படியவில்லை என்றும், வாய்ப்பு நிறைவேறவில்லை, அதனால் இன்றைக்கு தாவேகாவுக்கு ஆதரவு என்றும் பலரும் இன்றும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி எந்த வகையிலே துரோகம் இழைத்தது? யாராவது சொல்ல முடியுமா? ஆதாரம் காட்ட முடியுமா? வெளிப்படையாக விவாதிக்க முடியுமா? தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவிக்கிற கடைசி நொடி வரையில் திமுக தலைமைக்கு தகவல் கொடுத்தேன். நாங்கள் இப்படித்தான் முடிவெடுக்க போகிறோம், இப்படித்தான் நிலைப்பாடு எடுக்க போகிறோம், இதுதான் காரணம். வெளிப்படையாக பேசினோமா இல்லையா? ஒப்புதல் பெற்றோமா இல்லையா? அந்த தோழமையை பாராட்டினோமா இல்லையா? அந்த நட்புறவை சிதைக்க கூடாது என்பதில் உறுதியாக இருந்தோமா இல்லையா? தோழர் ரவிக்குமார் அவர்களும் சிந்தனை செல்வன் அவர்களும்
அன்றைக்கு என்னோடு நெருக்கமாக அந்த இடத்திலே தனிமையில் இருந்த போது சேருவதென்று முடிவெடுத்தால் நீங்களே அமைச்சரானால்தான் தமிழ்நாடு முழுவதும் ஒரு எழுச்சி உருவாகும். அதற்கு நீங்கள் உடன்பட வேண்டும். அதுதான் சிறப்பாகவும் இருக்கும். ஒன்று ஆதரவு தருவதில்லை என்ற நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் ஆதரவு தருவது என்று முடிவெடுத்தால் நீங்களே அமைச்சராவதுதான் சரியாக இருக்கும் என்ற ஆலோசனைகளை தந்தார்கள். இந்த ஆலோசனை சரிதான், இல்லை என்று நான் மறுக்கவில்லை. ஆனால் அதற்கும் நான் உடன்படவில்லை. என்னை பொறுத்தமட்டில் என்னை பற்றிய தனிப்பட்ட முடிவு, அதை எடுப்பதற்கு எனக்கு தனி அதிகாரம் இருக்கிறது, சுதந்திரம் இருக்கிறது. தோழர் ரவிக்குமார் இடத்திலே நான் சொன்னேன், தனிப்பட்ட முறையில் என்னுடைய கருத்து இது, ஆனால் கட்சி கருத்து என்று இதை நான் திணிக்க மாட்டேன். கட்சி சார்பில் அனைத்து பொறுப்பாளர்களும் இங்கே இல்லை என்கிற போது பொதுச் செயலாளர்கள் என்கிற முறையில் நீங்கள் இருவரும் சொல்லுகிற கருத்தை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று 10 நாட்களுக்கு பிறகுதான் தோழர்களே 9ஆம் தேதி ஆதரவு என்கிற நிலைப்பாட்டை நாம் தனித்து வெளியே இருந்து ஆதரவு தருவது என்கிற நிலைப்பாட்டை மட்டும் அறிவித்தோம். கம்யூனிஸ்டுகளுக்கு என்ன நிலைப்பாடோ அதுதான் நம்முடைய நிலைப்பாடு. அவர்கள் எடுப்பதை போல் நாங்களும் எடுப்போம் என்று நான் சொன்ன வாக்குறுதியை இன்றைக்கு நிறைவேற்றினேன். ஆனால் கம்யூனிஸ்ட் தோழர்களுக்கே திருமாவளவன் மீது சந்தேகம் வரக்கூடிய அளவுக்கு விவாதங்களை மடைமாற்றி கொண்டு போனார்கள். திருமாவளவன் தாமதப்படுத்துவதற்கு இதுதான் காரணம், நம்மை வைத்து திருமாவளவன் ஏதோ அரசியல் செய்வது போல் தெரிகிறது என்றும் அந்த கட்சி தோழர்களுக்கு இடையிலே விவாதம் நடந்ததாக நான் அறிந்தேன். எந்த இடத்திலும் நாம் அப்படி பேசவில்லை. அவர்களும் நாமும் ஒரே களத்தில் நிற்கிறோம், ஒரே திசை வழியில் பயணிக்கிறோம். ஒரு புரட்சிகர அரசியலை முன்னெடுக்க வேண்டும் என்பதில் உறுதியாக நாம் நிற்கிறோம் என்கிற அந்த அடிப்படையில் தான் 7ஆம் தேதி அவர்களோடு சேர்ந்து ஒரு போராட்டத்தை நடத்தினோம். அந்த அடிப்படையில் தான் நீங்கள் என்ன முடிவெடுக்கிறீர்களோ அதன்படி நாங்களும் எடுக்கிறோம் என்று தோழமையை உறுதிப்படுத்துவதற்காக நான் அந்த கருத்தை சொன்னேன். அந்த சொன்ன சொல்லை நான் காப்பாற்றினேனா இல்லையா? வாக்கு தவறினேனா? 9ஆம் தேதி ஆதரவு என்ற அறிவிப்பை செய்கிற போது அந்த பகல் வேளையில் என்ன நடந்தது என்பது எனக்கு தெரியாது. நான் சோசியல் மீடியா பார்க்கவில்லை, தொலைக்காட்சியை பார்க்கவில்லை. வெளியே என்ன நடக்கிறது என்று எனக்கு தெரியாது. ஏன் தலைமையகத்திற்கு பத்திரிகையாளர்கள் வந்தார்கள் எனக்கு தெரியாது. யாரும் அழைக்கவில்லை, அவர்களே தேடி வந்தார்கள். தோழர்களே, 9ஆம் தேதிக்கு பிறகு 21ஆம் தேதி தான் அமைச்சரவையில் தேர்வது என்று நாம் முடிவெடுத்தோம். அமைச்சரவையில் சேர்ந்தது அவ்வளவு பெரிய குற்றமா? பெரியார் வெளிவந்தவர்கள் பெருமைப்பட்டு இருக்க வேண்டாமா? தலித் மக்களுக்காக போராடுகிற ஒரு இயக்கம் முதல் முறையாக அமைச்சரவையிலே இடம்பெறுவதை நாங்கள் வரவேற்கிறோம், பாராட்டுகிறோம் என்றல்லவா பெரியார் பாசறையில் இருந்து உருவான இயக்கங்கள் தலைவர்கள் அதில் உடன்பாடு இல்லை என்றாலும் கூட பாராட்டி இருக்க வேண்டும். அமைச்சரவையிலே இடம்பெற்றது, வன்னி அரசுவை நான் அறிவித்தது, இதையெல்லாம் வெவ்வேறு கோணங்களில் மடைமாற்றம் செய்து திரிபுவாதம் செய்யக்கூடியவர்கள் அந்த இடத்திலே திருமாவளவன் விரும்பி இருந்தால் அமைச்சராகி இருக்கலாம் அல்லவா? ஆனால் அவர் ஆகவில்லை. தம்மோடு நின்ற ஒரு தம்பியைத்தான் அமைச்சராக்கி இருக்கிறார். அதிலும் அவருடைய பெருந்தன்மை இருக்கிறது என்று யாராவது பேசியதுண்டா? அதை பாராட்டியதுண்டா? அதை சுட்டிக்காட்டியதுண்டா? அந்த வாய்ப்பை தான் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றல்லவா திருமாவளவன் முனைந்திருக்க வேண்டும். ஆனால் அப்படி அவர் அதை செய்யவில்லை. மாறாக 30 ஆண்டு காலம் தம்மோடு களத்திலே நிற்கிற ஒரு தம்பிதான் அந்த இடத்தில் அமர வேண்டும் என்று ஆசைப்பட்டு அழைத்துக் கொண்டு போய் அந்த நாற்காலியில் அமர வைத்து விட்டு வந்தானே, அதுதான் திருமாவளவன் என்று யார் பேசினார்கள்? எத்தனை பேர் பேசினார்கள்? யார் சுட்டிக்காட்டினார்கள்? தோழர்களே, இதுவெல்லாம் உங்கள் சிந்தனைகளுக்காக நான் முன்வைக்கிற கருத்து. யாருக்காகவும் நான் விளக்கம் சொல்லவில்லை. ஏன் திருமாவளவன் அடிக்கடி விளக்கம் சொல்றார்?
என் தோழர்களை தெளிவுபடுத்த வேண்டியது என்னுடைய பொறுப்பு. Satyabama Institute of Science and Technology. Chennai and Sri Perumbadur.